ஒர்க்கிங். ஐயோ முறிக்கிறானே. என்னடி ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் ஒலிக்கிற? ஒன்றும் இல்லை. குடு குடுண்ணா. மாட்டேன். அடி பாவி. என்ன பாக்குறீங்க? இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? என்னடி? பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்டுல சொல்ல எனக்கே அசிங்கமா இருக்கு. புரியல? திருட்டு டிவிடி, அதுவும் நண்பன். அதான் எங்க அண்ணன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தியேட்டர்ல படம் பார்க்க வைக்க நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இவன் என்னடானா நேத்து ரிலீஸ் ஆன புது படத்தை இன்னைக்கே டிவிடி வாங்கி பாக்குறா. இவளெல்லாம் இதுக்கு தான் வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிச்சியா? எது? என் வாழ்க்கை பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா? நீ வாழ்ற வாழ்க்கை தான் இங்க எல்லாருக்கும் பிரச்சனையே. ஏண்டா உன் பழைய தேட்டருக்கு தான் எவனும் புது படம் தரது இல்லையே, அப்புறம் அந்த படத்தை எவன் எப்படி பார்த்தா நமக்கு என்னன்னு போக வேண்டியதுடா. அடுத்த வீட்டு பொண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தா கோவப்படுவீங்களா, இல்ல நம்ம வீட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கலன்னு சந்தோஷப்படுவீங்களா? எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இனிமே யாராவது திருட்டு டிவிடியில படம் பார்த்தீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் இவன் மனுஷன் எவன்டி சொன்னா? கடவுள் சொன்னாரு. தப்பிச்சேன். என்னடி பாக்குறீங்க? இப்படி ஒரு அண்ணா இருந்தா ஒருத்தன்ட்ட இல்ல 100 பேர்ட்ட லெட்டர் வாங்கலாண்டி. கமர்ஷியல் டாக்ஸா? ஏண்டா தேட்டருக்கே படம் பார்க்க சென்சார் போர்டுலேருந்து வராமல் 4 பேர் தான் வராங்க. இந்த லட்சணத்தில் டாக்ஸ் வேற கட்டுறாங்க. இளநீ ஒன்று வெட்டு. டேய் சிவா, என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்க? நல்லா இருக்கியா? நீ நல்லா தான் இருப்ப, உங்கள் அப்பா நல்லா இருக்கணுமில்ல, ஒரு வேலையை தேடிக்கூடாது நீ. இந்த பாரு சிவா, உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். உன்னையும் என் பிள்ளையா நினச்சி ஒரு அக்கறையில் சொல்கிறேன். இந்த சினிமா தியேட்டரு இந்த மாதிரி மானங்கெட்ட பொழப்பே நமக்கு வேண்டாம். நமக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து உனக்கு நீயே அட்வைஸ் பண்ணிக்கோ. இனி யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நெத்தியில் சூடு வைக்கிறதுக்குள்ளே போயிடு. ஓடிப்போ, போயிடு போயிடு போ. கோரங்குக்கு குங்குமம் வச்சா மாதிரி. டேய் சிவா, நம்ம லட்சுமிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. இந்த போட்டோ பார்த்து முடிவை சொல்லு. பிடிடா. இத கூட எடுக்க முடியாது. கொண்டாங்க. எங்களுக்கு தெரியாதா? என்ன மாப்பிள்ள உள்ள இருந்துட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு? உருப்படியா ஒரு வேலை பண்ணு, இந்த போட்டோ வெளியில எடு. டேய் சிவா, இது பெரிய இடத்து சம்பந்தம்டா. மாப்பிள்ள பெரிய தொழில் செய்யறாரு. 1000 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க. அப்ப சம்பந்தம் பண்ணா அந்த 1000 பேர் நம்ம தேட்டர்ல படம் பார்க்க வருவாங்களா? டேய், இது என்ன விளையாடுறதுக்கு நேரமா? மாப்பிள்ள வீட்டுல நம்ம முடிவை கேட்டு அவசரப்படுத்துறாங்க. அவ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அண்ணங்காரன் என்ன நல்லா வந்த பிறகு பண்ணலாம்ல. நல்லா வருவடா, நல்லா வருவ. வந்துட்டாரியா? நீ எல்லாம் நல்லா வந்த பிறகுதான் அவளுக்கு கல்யாணம்னா அப்புறம் அவ இத கூட சரியா கிளிக்க முடியல. அப்புறம் நீ படிச்சு என்னத்தை கிளிக்க போற? பையன் எப்படி இருக்கா நீ ஒண்ணுமே சொல்லல. மாப்பிள்ள பார்க்க ஜம்முன்னு லட்சணமா சின்ன பையமா தான் இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்டா உனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், லட்சுமிக்கு சம்மதமான்னு கேட்டீங்களா? அவளா? ராமன் கழிச்ச கோட்டை கூட லட்சுமணன் தாண்டலாம், ஆனா நாங்க கழிச்ச கோட்டை லட்சுமி தாண்ட மாட்டா. கையை காட்டுற இடத்துல கழுத்து நீட்டுவா. தங்கமான பொண்ணு.